Taste the Daily. நாகை மாவட்டம் நாகூர், திருமருகல், திட்டச்சேரி, கீழ்வேளூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் தினமும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் ஆழ்துளை கிணறுகள் மற்றும் ராட்சத குழாய்கள் மூலமாக நாள் ஒன்றிற்கு சுமார் 2 கோடி லிட்டர் குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கிடையே நாகப்பட்டினம் நகராட்சி மற்றும் ஒன்றிய பகுதிகளில் கடந்த 3 மாத காலமாக சரிவர குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு உரிய அளவு குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்பட்ட போதிலும் தண்ணீர் தட்டுப்பாடு எதனால் ஏற்படுகிறது என புரியாமல் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளே குழம்பி போய்விட்டனர். இதனையடுத்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் செல்லும் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி சாலை வழியாக நாகை நகராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு செல்லும் ராட்சத குடிநீர் குழாய்களை தோண்டி பார்த்தனர். இதில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் ராட்சத குழாயில் இருந்து திருட்டுத்தனமாக ஓட்டை போட்டு இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நிர்வாகத்தினர் தங்களது கல்லூரிக்கு பைப்லைன் மூலமாக கனெக்ஷன் கொடுத்து குடிநீரை திருடியது தெரிய வந்தது. கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் இருந்து நாள்தோறும் 1 லட்சம் லிட்டர் குடிநீர் என கடந்த 3 மாதங்களாக சுமார் 3 கோடியே 60 லட்சம் லிட்டர் குடிநீரை இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நிர்வாகம் நேக்காக திருடியது வெட்ட வெளிச்சமானது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முறையற்ற குடிநீர் இணைப்பை துண்டித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய குடிநீரை நூதன முறையில் திருடி அதனை பயன்படுத்திய இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரிக்கு 2 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கப்பட்டது. பொதுமக்களுக்கு செல்ல வேண்டிய குடிநீரை திருடிக் கொண்டு கல்லூரியை நடத்தியது வெட்கக்கேடான செயல் என கொதித்தெழுந்த மக்கள் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இத்தனை நாட்களாக குடிநீரை திருடியிருக்க முடியாது என்றும் இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். நகராட்சிக்கு வரக்கூடிய தண்ணியை வழிமறிச்சு ராட்சத பம்பு வச்சு இந்த இஎஸ் கடற்கல்லூரியில் வந்துட்டு சுத்தமாகவே எல்லா தண்ணியுமே அவங்க வந்துட்டு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தியிருக்காங்க. இது அரசுக்கு தெரியாமல் நடந்தது கிடையாது. நகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அதே போல் பகுதியுடைய உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி குடிநீர் வடிகால் வாரியமாக இருக்கட்டும், அவங்களோட உடனே தான் தவறு நடந்திருக்கும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு. வெறும் அபராதம் என்பது அந்த கல்வி நிறுவனத்திற்கு பெரிய தொகை இல்லை என ஆதங்கம் தெரிவிக்கும் மக்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் லெனின். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.